கேரளாவில் இருக்க நெடுக்கல் அப்படின்ற கிராமத்து மக்கள் நைட்டு தூங்கும் போது காதுல பஞ்சு வச்சுட்டு தான் தூங்குவாங்க. அதே மீறி யாராவது பஞ்சு வைக்கலனா அடுத்த நாள் அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா 2007 அப்போ ஜனாதன் அப்படின்ற ஒரு 21 வயசு பையன் சும்மா பாட்டு பாடுற மோளம் அடிக்கிறேன்னு எதையாவது தட்டிக்கிட்டே இருந்திருக்கான். அப்படி பண்ணாதுன்னு ஊருக்காரங்க சொல்லியும் அந்த பையனோட அப்பா அம்மா சொல்லியும் அந்த பையன் கேட்கல. ஒரு நாள் அவளோட பாட்டி இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ணாதடான்னு சொல்லி திட்ட கடுப்பானவன் பக்கத்துல இருந்த கல் எடுத்து பாட்டி தலையில போட்டு அவங்கள கொலை பண்ணிருக்கான். விஷயம் தெரிஞ்சு அந்த பையனோட அப்பா அம்மா அவனை தண்டிக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லா அவனை மரத்துல கட்டி போட்டு அடின்னு அடிச்சிட்டு அவனை அப்படியே விட்டுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு பாம்பு வந்து அவனை கொத்த அவன் சைலண்டா இறந்து போயிட்டான். ஆனா அவன் இறந்து போன சில நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு யாரோ பயங்கரமா கத்தி மோளம் அடிக்கிற சவுண்ட் கேட்டிருக்கு. சில பேர் என்னன்னு பார்க்க வெளியே வந்து பார்த்தா அங்க ஒரு கொடூரமான கருப்பு உருவம் நடு ரோட்ல உட்கார்ந்து மோளம் அடிக்க அதை பார்த்தா எல்லாருமே பயந்து ஓடி இருக்காங்க. சோ அந்த ஊருக்காரங்க அந்த இறந்து போன ஜனாதன் தான் ஆவியா வந்து மோளம் அடிக்கிறான்னு நம்பினாங்க. அண்ட் இன்னும் அந்த ஊர்ல நைட்டு 2 மணி ஆச்சுன்னா மோளம் அடிக்கிற சவுண்ட் கேக்குதுன்னு யார் அந்த சத்தத்தை கேக்குறாங்களோ அவங்க மர்மமா இறந்து போறாங்கன்னு எல்லாரும் காதுல பஞ்சு வச்சுட்டு தான் தூங்குறாங்க.